பாயிண்ட் விடாம நான் சொல்லித்தரேன். அதுல எந்த மாற்றத்துக்கும் இருக்கும் கிடையாது. எங்க பண்ணாலும் உங்க டிராயிங்ல என்ன செய்யாது ஃபெயில் ஆகாது. அதுக்கு நீங்க என்ன செய்யணும், இங்க நான் கொடுத்த போல எவ்வளவு டிராயிங் அது வரைக்கணும். நீ வரைச்சி அன்னைக்கு வரைக்கணும். வரைச்சிக்கிட்டு அதுல இருக்கக்கூடியது அங்கே இருந்து வந்து டிராயிங் புரிஞ்சா சரி. அப்போ ஹெல்மெட்டை பத்தி புரிஞ்சுதா? அது ஹெல்மெட் கட்டாயம் வச்சிருக்கு. இது ஒன்றும் மெட்டீரியலும் நீங்க எடுத்துட்டு போகலாம், எந்த நாட்டுக்கும் கொண்டு போகலாம். கம்பெனி வில் பி ப்ரொவைடட் ஃபார் யூ. எல்லா மெட்டீரியலும் இந்த சேஃப்டியில இருக்கக்கூடிய டோட்டல் ஐட்டம்ஸ் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்களுக்கு டேமேஜ் ஆனாலும் புதுசு தருவாங்க, பட் நீங்க என்ன செய்யணும், உபயோகிக்கணும். அப்ப அது சேஃப்டி. அப்ப சேஃப்டி ஹெல்மெட் ஒன்று. ரெண்டாவது வந்து சேஃப்டி ஷூ. இந்த சேஃப்டி ஷூ, இப்போ ஷூ பொறுத்தவரை எல்லாருக்கும் தெரியும் எப்படிப்பட்ட ஷூகள் எல்லாரும் உபயோகிக்கிறீங்க. நீங்க மாறி மாறி உபயோகிக்கிறது உண்டு. அதனால ஷூவை ரொம்ப விளக்கம் போட்டா, இந்த ஷூவை பொறுத்தவரை அந்த பாட்டம் ஷோலுக்கு உள்ள அந்த பாட்டத்துக்கு உள்ளால அதுல வந்து என்ன இருக்குன்னா ஒரு ஷீட் மெட்டல் கொடுத்துருப்பாங்க. அந்த ஷீட் மெட்டல் எதுக்கு கொடுத்துருக்கு? அடியில் இந்த ஆணி இந்த சும்மா கான்கிரீட் வேலை பார்த்தவங்க கிடக்கு போட்டிருப்பாங்க. இது ஒன்று கொண்டு ஏறாம இருக்கிறதுக்கு வேண்டி என்னஞ்சுதாங்க அந்த ஷூ அதுக்குள்ள ஒரு சின்ன மெட்டல் கொடுத்துருக்கு கண்ணு போறது. அது வந்து பூட் ஷூன்னு சொல்லுவோம். முன்னால சில இதுல வந்து ஃப்ரண்ட்ல மட்டும் இருக்கும், இது ஃப்ரண்ட்ல இருக்கும், சைட்ல இருக்கும். இதுவும் கம்பெனி கொடுக்கும், உங்களுக்கு எந்த வேலையும் இல்லை. அது எந்த கம்பெனி எந்த வெல்கருக்கு தனிப்பட்ட ஷூ உண்டு, ஃப்ரண்ட்ல யாரும் வேலை பார்க்க உங்களுக்கு தனியாக உண்டு. நார்மலாக போடக்கூடியதுக்கு சேஃப்டி ஷூ. சேஃப்டி ஷூ இல்லாம வேலை பார்க்க கூடாது. ஒன்று. மூணாவது ஐட்டம் வந்து கவரால். இந்த கவரால வந்து ரெண்டு டைப் உண்டு. ஒன்னு டாப்பும் அந்த பேண்ட் அது மாதிரி வருது. அதாவது மேல அவனை பார்த்தா தெரியும், அவன் அது மட்டும் மேல இருக்க ஜாக்கெட் மட்டும் கொண்டு வந்திருக்கு. ஸோ அதுல அந்த டைப் உண்டு. ஆனா அது இப்போ வந்து நம்ம வேலைக்கு வெல்டிங் வேலைக்கு அது சேஃப் கிடையாது. ஏன்னா கிரைண்டிங் மட்டும் வந்து என்ன செய்யும், இது அடிச்சுக்கிட்டு கிரைண்டிங் வீல் தெரியாம தூக்கி வச்சுட்டாங்கன்னா இங்க பிடிச்சிடும், அந்த சட்டில் இருக்கும். ஆனால் நமக்கு மெயினா எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியது ஃபுல் பாடி இதாட்டம் இருக்கும். அப்படின்னா கீழே இது மேலே ஓரளவுக்கு ஸ்லிப் இருக்கும். இந்த கீழே மேலே ஒரே ட்ரெஸ் தான். அது எதுக்கு போடுறதாங்கன்னா ஈஸி வாக்கிங்காக, அல்ல வேற பர்பஸ் கிடையாது. ஒன்று இப்போ நம்ம ஒரு கேஷுவல் ட்ரெஸ் போட்டு புது இதில் போட்டு அங்கே போய் வேலை பார்க்குற இடத்துல ஆயில் கிரீஸ் மண் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் பார்க்க இருக்கும்போது என்ன செய்வோம், ரொம்ப கவனமாக இருந்து பார்க்கணும்னு யோசிப்போம். இதே இது டியூட்டி ட்ரெஸ் எல்லாம் என்ன செய்வீங்க, ஈஸியா அது ரெண்டு எப்படி வேணும்னாலும் உங்களுக்கு ஃபிளெக்சிபிளாட்டு வேலை பார்க்க முடியும். அதுக்கோசம் என்ன செய்திருக்கணும்னா ஈஸி வாக்கிங்காக கவரோல் கொடுக்காக. கவரோல்ல 3-4 டைப் உண்டு. நார்மல் டைப் உண்டு, நோமேக்ஸ் சொல்லக்கூடிய ஃபயர் ப்ரூஃப் உண்டு, வாட்டர் ப்ரூஃப் உண்டு, ஆயில் ரெசிஸ்டன்ட் உண்டு. தண்ணியில நிறையாதது மழை போட்டு மாதிரி அந்த மாதிரி இருக்கும், தீ பிடிச்சா எரியாதது உண்டு. தென் வந்து ஆயிலோட கண்டென்ட், ஆயில் போட்டாலும் நம்ம